அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பிரேம்குமார். நம்ம தருமபுரி மாவட்டம் கடத்தூர் பேரூராட்சியில் இயங்கிக் கொண்டிருக்கிற பசுமை பாதை என்ற அமைப்பு மூலயமா பல இயற்கை சார்ந்த தன்னார்வமாக செஞ்சிட்ருக்காங்க. இப்போது நம்ம கடத்தூர் பகுதியில் இருக்கிற ஏரியை சுற்றியும் கரை கட்டி புனரமைச்சு ஏரியை சுத்தம் செஞ்சு சுற்றியும் மக்கள் நடைபாதையாக மாற்றணும் அப்படின்ற ஒரு இனிஷியேஷனை இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கிறோம். இதோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் எல்லாம் ஒன்றிணைஞ்சு கடத்தூரில் இருக்கிற பேரூராட்சியில் இருக்கிற மக்களுக்கு எல்லாமே காலை மாலை நேரத்தில் இந்த ஏரியை சுற்றியும் வாக்கிங் போகணும், சிறு குழந்தைங்களாம் இந்த பகுதியில் விளையாடணும், சுற்றியும் மரம் நட்டு ஒரு பசுமை பூங்காவாக ஒரு சிறு குறு காடுகளாக உருவாக்கி ஒரு தண்ணீர் சேமித்து ஒரு முன்மாதிரி பகுதியாக மாற்றணும் அப்படின்றத நம்ம பசுமை பாதை அமைப்பு மூலமா இன்றைக்கி இனிஷியேஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கு நம்ம கடத்தூர் பகுதியை சார்ந்த மக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தரணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது எந்த ஒரு அரசியல் தலையீடோ இல்லை பொலிட்டிக்கலுக்கான எந்த இதுவும் கிடையாது. எங்களை மாதிரி இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஃபண்ட் போட்டு நன்கொடை வாங்கி தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம பாதை சரி செஞ்சு ஃபேவர் பிளாக் போட்டு சுற்றி மரம் நட்டு அதுக்கு தண்ணி ஊற்றி எல்லாமே ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி உருவாக்கணுன்னா மிகப்பெரிய ஃபண்ட்ஸ் தேவைப்படும். ஃபண்ட்ஸு செகண்டரியோட மக்களோட இன்வால்மெண்ட் இங்கே இதில் இருக்கணும் அப்படின்றது நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு உங்களோட ஆதரவு எல்லாருமே வரணும். நீங்கள் செடியாகவும் வாங்கி கொடுக்கலாம், இல்லை உங்களால் முடிஞ்ச உதவியும் கொடுக்கலாம். நேரில் செய்யக்கூடிய வேலைகளை பார்த்துட்டு நம்மளோட தன்னார்வலர்கள் இருப்பாங்க. அங்கே வாங்க, உங்களால் என்ன ஒர்க் பண்ண முடியுமோ இல்லை உங்களோட கைடன்ஸ் என்ன பண்ண முடியுமோ செஞ்சு இந்த ஒர்க்கை மிகப்பெரிய ஒர்க்காக மாற்றி நம்ம கடத்தூரை ஒரு சுற்றுச்சூழல் பூங்காவாக ஒரு பசுமை சார்ந்த ஒரு அமைப்பாக உருவாக்கணும் அப்படின்ற எங்களோட நோக்கத்துக்கு நீங்கள்லாம் வலு சேர்க்க கடத்தூர் மக்கள் அனைவரும் வாங்க. வெளியில் இருக்கிறவங்களும் இதுக்கெல்லாம் ஆதரவு கொடுங்க. கண்டிப்பாக ஒன்று சேர்ந்தால் எல்லாமே நடக்கும். அதே போல் இன்றைக்கி 2 விஷயம் நம்ம கடத்தூர் பகுதியில் நடந்திருக்கு. ஒன்று, பசுமை பாதை மூலமா நம்ம ஏரியை தூர்வாரி பசுமை பூங்காவாக மாற்றணுன்றது ஒன்று. இன்னொன்று பார்த்திங்கன்னா, போதையில்லா தமிழகம்ன்ற ஒரு தன்னார்வல அமைப்பு மூலயமா மிகப்பெரிய ரேலி நடந்துச்சு. அதுதான் நம்மளோட நோக்கம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இளைஞர்கள் போதையிலேருந்து அடிமை ஆகாமல் நம்மளோட வருங்கால சந்ததியை உருவாக்கணும். ஒரு இயற்கை சார்ந்த நாங்களாம் சின்ன வயசில் எப்படி வாழ்ந்தோமோ அது மாதிரி நம்ம வருங்கால குழந்தைங்களுக்கும் கொடுக்கணுன்ற ஒரு நோக்கில் இரண்டுமே நம்ம சமுதாயத்தை சார்ந்து நடந்திருக்குது. ஆதரவு கொடுங்க. போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம். நமது கடத்தூர் பகுதியை பசுமை பூங்காவாக மாற்றி மக்கள் அனைவரும் பயன்படும்படி செயல்படுவோம். அதற்கு மக்களாகிய அனைவரும் ஆதரவு கொடுங்கள். கண்டிப்பாக இது முடியும். we can do it, we will do it. நல்லதே நினைப்போம், நல்லதே பேசுவோம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். என்றும் உங்கள் அன்புடன் உங்கள் பிரேம்குமார், பசுமை பாதை கடத்தூர் சார்பாக. நன்றி, வணக்கம்.